அது ஒரு கோடை காலம். முழு காடும் வறண்டு போயிருந்தது. நீரற்று நிலமெல்லாம் காய்ந்து கிடந்தது. வெயிலின் தாக்கம் காடு முழுவதையும் சுட்டெரித்தது. நீரில்லாமல் விலங்குகள் எல்லாம் தவித்தன. ஒவ்வொரு சொட்டு நீருக்காகவும் அவை காடு முழுவதும் அலைந்து திரிந்தன. எங்கும் தண்ணீர் கிடைக்கவில்லை. அப்போது ஒரு காகம் அவசரமாக பறந்து வந்து சொன்னது, நண்பர்களே, நான் ஒரு பழைய கிணற்றை கண்டேன். ஆனா தண்ணீர் ரொம்ப கீழே இருக்கு. அனைவரும் கிணற்றுக்கு அருகில் சென்று எட்டி பார்த்தார்கள். தண்ணீர் எடுக்க முயற்சி செய்தார்கள். ஆனால் ஆழமாக இருந்ததால் யாராலும் முடியவில்லை. அப்போது சல்மான் அந்த கிணற்றை அமைதியாக சுற்றி சுற்றி பார்த்தான். அவன் கண்கள் எதையோ தேடுவது போல் இருந்தது. திடீரென்று அவன் அருகில் கிடந்த ஒரு நீண்ட மரக்கட்டையை கவனித்தான். இதை உருட்டி கிணற்றுக்குள் வைக்கலாம் என்றான் உற்சாகமாக. அனைத்து விலங்குகளும் ஒன்றிணைந்து அவனுக்கு உதவினார்கள். யானை, மான் என அனைவரும் சேர்ந்து அந்த மரக்கட்டையை தள்ளினார்கள். அவர்கள் அந்த மரக்கட்டையை மெதுவாக கிணற்றுக்குள் சாய்த்து வைத்தார்கள். அது தண்ணீருக்குள் மூழ்கத் தொடங்கியது. அதிசயமாக மெதுவாக தண்ணீர் மேலே வர ஆரம்பித்தது. காகம் மற்றும் மான்கள் தாகம் தீர தண்ணீர் குடித்தன. அனைவரும் உயிர் பிழைத்தார்கள். அனைவரும் சல்மானை பார்த்து, நீதான் எங்களின் ஹீரோ என்று பாராட்டினார்கள். சல்மான் மென்மையாக சிரித்தான். அன்று அனைவரும் ஒரு பாடம் கற்றார்கள். ஒற்றுமையும் புத்திசாலித்தனமும் சேர்ந்தால் எந்த பிரச்சனையையும் தீர்க்கலாம். கதை பிடித்திருந்தால் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சுட்டி பாய் டிவிக்கு ஆதரவு தாங்க.